அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக அவனுடைய இல்லத்தில் குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் நேற்று நாம் அறிவித்ததை போல ஹப்பாப் பின் அரத் என்கிற நபித்தோழருடைய வரலாற்றை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலும் இவர்களுடைய வரலாறு தமிழ் மொழிகளில் அதிகமாக பேசப்பட்டது கிடையாது. தமிழ் வார்த்தைகளில் இந்த நபித்தோழருடைய வரலாறு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டதும் கிடையாது. ஆகையினால இப்ப சொல்லப்படக்கூடிய செய்தி உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் சஹீஹானது, சரியானது. இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுதும் அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுதும் நமக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம்? இஸ்லாத்திற்காக வேண்டி, கொள்கைக்காக வேண்டி இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆகையினால்தான் ஒவ்வொரு நாளும் உரையை துவங்குவதற்கு முன்பாக நம்ம ஒரு படிப்பினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உரையையே நம்ம ஆரம்பிப்போம். இந்த ஹப்பாப் பின் அரத் என்கிற நபித்தோழருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், ஓரிரை கொள்கைக்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்தோம். இதுதான் படிப்பினை. நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? ஓரிரை கொள்கைக்காக வேண்டி நமது வாழ்க்கையில் என்ன தியாகம் செய்தோம். நமது வாழ்க்கையில ஒரு 10th பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில தியாகங்கள் நம்ம செஞ்சிருப்போம். பல இரவுகள் தூங்காமல் இருப்போம். நம்முடைய விருப்பமிக்க சில விளையாட்டுகளை நாம் தவிர்த்திருப்போம். விருப்பமான உணவுகளை உண்பதை நாம் தவிர்த்திருப்போம். எதுக்காக வேண்டி? ஒரு 10th பாஸ் ஆகணும், ஒரு 10th ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதை தாண்டி 12th ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில தியாகங்கள் செஞ்சிருப்போம். படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில தியாகங்கள் செஞ்சிருப்போம். வேலை கிடைச்சதுக்கு பின்னாடி சம்பாதிக்கணும், சம்பாதித்த அந்த பணத்தில் நல்ல வீடு கட்டணும், நல்லபடியா வாழணும், இதுக்காக வேண்டி சில தியாகங்கள் செஞ்சிருப்போம். இது அல்லாம தொழில் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம் அப்படின்னா அதுக்காக வேண்டி சில தியாகங்கள் செஞ்சிருப்போம். இரவு தூங்காமல் இருப்போம், ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போவோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிடுவோம், நிறைய கல்லடிகள் சொல்லடிகள் வரும், அதையெல்லாம் தாங்கியிருப்போம். ஒரே ஒரு நிமிடம் இந்த நபித்தோழருடைய வரலாறை நாம் கேட்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை நாம் எல்லோருமே பொருள் உணர்ந்துதான் சொல்லியிருக்கோம், அப்படிதானே? இந்த கலிமாவை நம்மில் எல்லோருமே பொருள் உணர்ந்து சொல்லியிருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த கலிமாவுக்காக வேண்டி நம்ம தியாகம் செஞ்சிருப்போமா? இந்த கலிமாவை சொன்னதற்காக வேண்டி நமக்கு ஏதேனும் சோதனைகள் வந்திருக்குமா? இந்த கலிமாவை சொன்னதற்காக வேண்டி நம்ம என்ன இழந்திருக்கிறோம்? பெரும்பாலும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் பட்டிருக்க மாட்டோம், அப்படித்தானே? சொல்ல போனா இந்த கலிமாவை சொன்னதுனால, முஸ்லிம் என்பதனால நாம் வாழக்கூடிய இந்த ஒரு ஊர்ல கண்ணியமான ஒரு முறையில பார்க்கப்பட்டிருப்போம். நான் முஸ்லிமா இருக்கிறேன், ஏகத்துவ கொள்கையில இருக்கிறேன், அல்லாஹை மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அடிப்படையில தான் எனது வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிடுவேன், எதற்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் எந்த சூழ்நிலையிலும் எனது கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதனால் ஒரு பெரிய ஒரு இழப்பை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ஒரு இனம் இன படுகொலை செய்யப்படுகிறது. தெரியுமா எங்கன்னு? நாம் வாழக்கூடிய இதே காலகட்டம் 2024 ஒரு இனம் ஷஹாதா கலிமாவை சொன்னதற்காக வேண்டி துன்புறுத்தப்படுகிறது. ஆனா அவர்களுடைய நோக்கம் தன்னுடைய மண்ணுக்காக வேண்டி போராடுறாங்க. வேற யாரையும் நான் சொல்ல வரல, இந்த பலஸ்தீன மக்களை தான் நான் சொல்ல வரேன். அங்கிருந்து வரக்கூடிய சில செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கண்கள் கலங்கல, நம்முடைய கல்பு கலங்குது. மார்ச் 1ஆம் தேதி, இன்னைக்கு மார்ச் எத்தனாம் தேதி? 19ஆம் தேதி. மார்ச் 1ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? பல வாரங்களாக உணவு சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறாங்க பலஸ்தீன மக்கள். அல் ஜசீரா அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒண்ணு வருது, அரபு பத்திரிகை. பலஸ்தீன்ல சில பத்திரிகைகள் இயங்கி கொண்டிருந்தாலும் உண்மை சம்பவத்தை உலகிற்கு சொல்ல பயப்படுகிறது. அல் ஜசீரா ஓரளவிற்கு அங்குள்ள செய்திகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி, மார்ச் 3ஆம் தேதி, இந்த 3 நாள் பத்திரிகை அல் ஜசீராவை எடுத்து படிச்சா இந்த செய்தி பதியப்பட்டிருக்குது. மார்ச் 1ஆம் தேதி, அதற்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்பாக அந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தகவல் பிரகடனம் செய்யப்படுகிறது, அறிவிப்பு செய்யப்படுது. என்ன அறிவிப்புனா, உங்களுடைய பசியையும் தாகத்தையும் வறுமையையும் போக்குவதற்கு ஒரு டெம்போ லாரியில உணவுகள் கொண்டு வரப்படுது அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு அறிவிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தெருவை, ஒரு ஷாரிஐ அறிவித்து, இந்த தெருவுல அது வந்துடும், உங்களுக்கு தேவையானவங்க அங்க போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. நான் பல வாரங்கள் என்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பத்திரிகையில பல மாதங்களாக உணவு சரியான முறையில் சாப்பிடாமல் பட்டினியாக கிடக்கக்கூடிய பல குடும்பங்கள் உண்டு. கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இதை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும். ஒரு குடும்பமா இருக்கிறோம், நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நாம் பெற்ற ஒரு பிள்ளை நம்ம கிட்ட வந்து, அபு, அப்பா, அத்தா, ரொம்ப பசிக்குது தான், என்னால பசிய தாங்க முடியல, ஏதாச்சும் உணவு இருந்தா தாங்கத்தா அப்படின்னு ஒரு நாள் நம்ம கிட்ட கேட்கிறாங்கன்னா நம்முடைய ஈரக்குலை தாங்குமா? சொல்லுங்க பாபு. ஒரு நாள் பசி பட்னியோட, எப்பா பசி தாங்க முடியலப்பா, இந்த பசியை போக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு உணவு இருந்தா கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நாம் பெத்த பிள்ளை நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நம்முடைய கல்வி எப்படி துடிக்கும்? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சில மாதங்களாகவே தன்னுடைய பசியை போக்குவதற்கு சரியான உணவு கிடையாது. தான் பெற்ற பிள்ளைகள் தகப்பனிடத்தில், என்னை பெற்ற தந்தையே பசி தாங்க முடியல, எங்களுடைய பசியை போக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு உணவு தாங்கல அப்படின்னு அழுது துடிக்கிறாங்க. அந்த தந்தையினால தான் பெற்ற பிள்ளையினுடைய பசியை போக்க முடியல. எப்படி இருக்கும்? அந்த தந்தையினுடைய மனது எப்படி இருக்கும்? தன்னையே நம்பி வந்த ஒரு துணைவியார், தன்னுடைய மனைவி, என்னங்க
பசி பொறுக்க முடியலைங்க, பசி தாங்க முடியலைங்க, ஏதாச்சும் உணவு எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டோம் என்றால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் தாண்டி நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வயது மூப்பின் காரணமாக சில சிரமங்களை படுவார்கள். அந்த சிரமத்தோடு சேர்த்து நான் பெற்ற மகனே, பசி கொடுமை என்னுடைய கண்களில் மாட்டுகிறது, என்னுடைய பசியை நீ தீர்க்க மாட்டாயா, ஏதேனும் உணவு கொண்டு வர மாட்டாயா அப்படின்ட்டு பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு மனைவிமார்களும் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு உணவு பொட்டலங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு டெம்போ லாரி இந்த தெருவிற்கு வரும், தேவையானவங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு. ரொம்ப சந்தோஷம் அங்குள்ள மக்களுக்கு. என்ன சந்தோஷம்? பல நாட்களாக பட்டினியா இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய பசி, தாயினுடைய பசி, மனைவியினுடைய பசி இன்றோடு தீர்க்கப்படும். இன்னும் ஓரிரு நாட்கள் பசி பட்டினி இல்லாத ஒரு வாழ்க்கையை நமது குடும்பத்தார்கள் அனுபவிப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். பல மாதங்கள் பட்டினி இல்லாமல் இருப்பாங்க, பல வருடங்கள் பட்டினி இல்லாமல் இருப்பாங்க, இனிமேல் பட்டினி என்கிற பெயரே இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு அல்ல. இந்த உணவு பொட்டலம் கிடைச்சதுன்னா ஓரிரு நாட்கள் நமது வீட்டுல பசி இல்லாம இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அந்த மார்ச் 1ஆம் தேதி எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பலஸ்தீன் உள்ள மக்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல மார்ச் 1ஆம் தேதி எந்த இடத்தை அறிவிப்பு செய்தார்களோ அதே இடத்தில் அந்த டெம்போ லாரி வருகிறது. அந்த டெம்போ லாரியை நோக்கி இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள் எல்லாம் ஆவலோடு ஓடுகிறார்கள். அந்த உணவு பொட்டலத்தை வாங்க வந்த அந்த அப்பாவி மக்களை காக்கா குருவி சுடுறத மாதிரி சுட்டு தள்ளிட்டாங்க. 116 பேர் அதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த வீட்டுல சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல, அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, உணவு லாரி வந்துடும், நான் உணவு வாங்கிட்டு வந்துடுறேன். தன்னுடைய தாய்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான்ல ஒரு வாலிபன், அதே வாலிபன் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான்ல, சில குழந்தைகளா, இவ்வளவு நாள் உன்னை நான் பட்டினியில போட்டுட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் 1-2 மணிதானம் பொறுத்துக்கோ, நான் போய் உணவு வாங்கிட்டு வந்துடுறேன். மனைவிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான்ல ஒரு வாலிபன். அந்த வீட்டுல தாய், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய மகன் எப்பொழுது உணவு கொண்டு வருவான், நம்முடைய கணவன் எப்ப உணவு கொண்டு வருவான், நம்முடைய தந்தை எப்பொழுது உணவு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு உணவு வரவில்லை. அந்த வாலிபனுடைய சடலம் ஜனாசாவாக வந்தது. அதை பார்த்த அந்த வீட்டு மக்கள், யா அல்லாஹ், எங்களை சோதிக்கிறாய், இந்த சோதனையின் இறுதியில் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாம் வாழக்கூடிய இதே இந்த பகுதியில தான், இந்த கால சூழ்நிலையில தான் ஒரு சமூகம் இன படுகொலை செய்யப்பட்டுட்டு வருது. ஐநா தலையிட்டு கேட்குது, எப்பா அறிவிப்பு செஞ்சீங்க மார்ச் 1ஆம் தேதி உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அந்த உணவு வாங்க வந்த மக்களை இப்படி அநியாயமா சுட்டுக் கொள்றீங்களப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, எப்பவுமே பச்சை நாடகம் ஆடக்கூடிய அந்த இஸ்ரேல் என்ன சொன்னாங்க தெரியுமா? உணவு கொண்டு வந்தோம், எங்களை எல்லாம் தாக்க வந்தாங்க, அதனால நாங்க சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோக்கியர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது, மனசு தாங்கல. ரஷ்யா இதை பார்த்துட்டு $2 பில்லியன் நாங்க உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த அயோக்கியத்தனம் செய்ததற்கு பிறகு அவங்க துணிஞ்சு சொல்றாங்க, நாங்க கூட இன்னொரு $1 பில்லியன் $3 பில்லியன் அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் களம் இறங்கி இருக்கிறாங்க. இதுல ஒரு பரிதாபமான ஒரு சூழல் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, இலங்கையில இருக்கக்கூடிய சில சகோதரர்கள், இயக்கங்கள் அந்த பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா எந்த உதவியும் அங்க போய் சேர முடியாத அளவிற்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அங்கும் இங்குமாக ஒரு தனி நபர் அந்த பலஸ்தீனுக்கு பணத்தை அனுப்பிச்சு வச்சா, உதவி செஞ்சு வச்சா, இவருக்கு ஹமாஸோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை அவன் வீட்டுல போய் செக் பண்ண போகுது. அன்னைக்கு 11ஆம் தேதி, அன்னைக்கு 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுல இருந்து ஓரிரு நாட்களுக்கு பிறகு அதே இடத்திற்கு சில சகோதரர்கள் போறாங்க.
சில உணவுகள் கொடுக்க. உணவுகள்னா நம்ம நினைச்சிடக்கூடாது பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு, மாவு பொட்டலங்கள் அவ்வளவுதாங்க. என்னது? ரொட்டி சுடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு பொட்டலங்கள், அவ்வளவுதான். ஒருத்தவருக்கு ஒரு 10 கிலோவோ ஒரு 15 கிலோவோ கொண்ட ஒரு மாவு பொட்டலம் கொடுக்கப்படுது. சுபஹானல்லாஹ். நம்மலாம் அந்த ரமதானுடைய காலகட்டத்துல சஹருக்கு என்ன சாப்பிடலாம், இஃப்தாருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம மெனு போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அங்குள்ள மக்களுடைய சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? சஹரை நம்ம செஞ்சிட்டோம், இஃப்தாருக்கு நம்ம உயிரோட இருப்போமா மாட்டோமா, இதுதான் அவங்களுடைய நிலைமை. சகோதரர்களுக்கு 10 கிலோ 15 கிலோ மாவு கிடைக்குது, அதை பெற்றுக்கொண்டு சிறு பிள்ளைகளை போல துள்ளி குதிக்கிறார். வச்சுட்டு அம்மாவுக்கு சுமூது செய்யறாங்க. இப்படி ஒரு அவர் என்ன செய்யறாருன்னா, மோய் கொண்டு கீழே மாவு போட்டு அதை என்ன செய்யறாங்கன்னா, அந்த மண்ணோடு கலந்த அந்த மாவு எடுத்து ஒரு பையில நிரப்புறாரு. நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நமது இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்தே பலருக்கு சுற்றுலா சென்ற ஒரு ஆள் அவருடைய பெயர் இந்த வீடியோ பரவலாச்சு. அங்க விளையாடி கொண்டுள்ள சில சிறுமிகள்கிட்ட அவங்க கேட்கிறாங்க அரபியில, உங்க நாட்டுல எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சண்டை சட்டப்பாது, பசி இப்படி மாட்டிட்டு இருக்கிறீங்க, நல்ல உடல் நல்ல உணவு இல்லை, விளையாடுவதற்கு நல்ல மைதானம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, நீங்க இந்தியாவுக்கு நல்ல உணவு நல்ல உடை நல்ல எல்லாம் சொல்லவே முடியாது. சொல்ல போனா ஏதோ வெளிப்படுத்துவது சொல்ல முடியாத, ஆக முடியாத, அல்லது தாங்க முடியாத எத்தனையோ அந்த நாட்டில் அந்த மக்கள் மீது திட்டமிட்டு நம்மளே நினைக்கிறோம் மக்கள் இங்க வர்றாங்க, நம்மளை பார்த்துக்கிறாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த ஆளுமை அந்த சிறுவர்கள் கேட்டாங்க. அதுக்கு அந்த சிறுவர்கள் சொன்னா, ஒரு சிறுவன் சொன்னா, நாங்க உங்களோட இந்தியாவில் நல்ல உடை கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், நல்ல இடம் கிடைக்கும், ஆனா சரீர அந்தஸ்து கிடைக்காது.
கூட இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி நம்முடைய காண்டாட்சிகளை அடையாளப்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காண்டால சொல்றதுக்கே கேட்கப்படுறாங்க, சொல்றதுக்கு வெட்கப்பட தேவையில்லை. அதை கூட பெருமை அடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சபை உங்களுக்கு உண்டு. ஆனா இவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய ஒரு நாள் சந்தைக்கு செல்கிறார். அடிமை இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி செல்வர்கள் நம்முடைய கிடையாது, ரெண்டு ஒத்தடிமை காலம் இருக்கக்கூடியவங்க. சில ஒரு சம்பவத்தினால் அடிமையாக அந்த சம்பவம்
சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த அடிமையினுடைய விலை பேசப்படுது. அந்த அடிமைதான் யார்? சபா. வழியிலேயே பெண்மணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இந்த உம்மா எல்லா தொழிலையும் செஞ்சு கொடு. ஒரு சில மாதங்களிலே அவரு கைப்பி வைக்காதீங்க, வேம வெட்டும் பொழுது அவன் வேலைக்கு சொல்லித்தரேன். உம்மா கூப்பிட்டு சரி வரமாட்டா சொல்லி தரா. இதுதான் நான் ஒரு பெரிய எல்லா இந்த உம்மா வருமானம் இவரை வச்சு சரியான எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம சம்பந்தமே அறிவு சம்பந்தமே இல்லாம எதையெல்லாமோ ஒரு அவங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நேற்றைய தினம் வரைக்கும் கல்லா பார்ப்பாங்க, இன்னைக்கு இதுதான் இறைவன் சொல்றாங்க. சரிபடுவதில்லை, எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது. ஒரு நாள் யாரும்
ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன். இந்த வார்த்தை சொல்லக்கூடிய யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். பின்னாடி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது யாரு நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அவரை போய் சந்திக்கணும். அப்படியே ராமர் வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. அப்படி சந்திக்க போற இடத்துல எப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சம்பவத்தை சொல்ல நேரமாயிடும். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அவங்க சந்திக்க போறாங்கல்ல, போன இடத்துல என்ன செய்தி நடக்குது, என்ன சம்பவத்தை பெற்றுட்டு வராங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி சஹாபாவினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு நாளைக்கு தினம் இவருடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி நான் பார்க்கலாம். ஒரு செய்தி என்னன்னா, நான் எடுத்து வந்தேன். அந்த நாளைக்கு ரெண்டு பேனாவா